Hello all, welcome to Study Buddy and இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஷின்ஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி நம்ம ஸ்டடி படியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் பேசியிருக்கேன். டெஸ்ட் சீரீஸில் நம்ம 25 கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுவோம். அதில் வந்து 2 கொஷின் பேப்பர் வந்து எக்கனாமிக்ஸ், ஸோ 2 பாலிட்டி, 3 வந்து மாடர்ன் இந்தியா, 1 வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா, 1 மெடிவல் இந்தியா. ஸோ அந்த மாதிரி தேர் இஸ் அ பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் ஏன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி அகைன் அண்ட் அகைன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து தான் வந்து கேட்குறாங்க மோராலஸ். சரிங்களா? அதுவும் எக்கனாமிக்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த பாண்ட் ப்ரைஸ், டி பில்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் இல்லாமல் ஒரு பேப்பருமே இருக்காது. இன்ஃப்ளேஷன் போன வருஷம் மட்டும் 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம்லாம் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் லாஸ்ட் 1 இயரில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணி 1 மந்த் மட்டும் 1 hour ஆஃப் லைவ் கிளாஸ் டெய்லி வச்சு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிச்சிருவேன். ஸோ அப்படி வச்சதில் 2021 ப்ரிலிம்ஸில் 15 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த 11 கொஷின்ஸ் வந்து நம்ம கோர்ஸ்லேருந்து தான் வந்திருந்தது. அதுக்கான ஆதாரமும் நான் இன்ஸ்டாலையும் போட்டிருக்கேன், நம்மளோட யூடியூப்லேயும் போட்டிருக்கேன், பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் மட்டும் வேணும், எனக்கு எக்கனாமிக்ஸ் கொஷின் பேப்பர் 100 கொஷின்ஸ் ப்ளஸ் இன்னொரு 200 கொஷின்ஸ் டோட்டலாக வேணும் அப்படின்னா ஈச் கொஷின் பேப்பர் 200 காஸ்ட் ஆகுது. ஸோ 2 கொஷின் பேப்பர் வரும் எக்கனாமிக்ஸில் மட்டும். ஸோ 400 உங்களுக்கு டோட்டலாக எக்கனாமிக்ஸ் முழுக்க 1995லேருந்து 2021 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் எல்லாமே வந்து 200 கொஷின்ஸில் நான் கவர் பண்ணிட்டேன். சரிங்களா? அண்ட் அது இல்லாமல் நம்ம லைவ் கிளாஸ்லையும் வேரியஸ் டீட்டெயில்ஸோட ஆப்ஷன் அனலைசிஸோடு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ லைவ் கிளாஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. ஓகே, டாபிக் உள்ள போயிடலாம் வித்வுட் ஃபர்தர் டிலே. ஸோ நான் கொஸ்டின் ரீட் பண்ணிவிட்டு தேர் வில் பி அ பாஸ், இல்லை நீங்கள் பாஸ் பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லுங்கள். இப்போது இது 1995 இயரோட வந்து இங்கே இருக்குது. ஸோ தட் யூ வில் நோ 1995லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி ட்ரெண்ட் மாறி இருக்குது, எந்த விதமாக கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு. So first question, the Nourishment Committee for Financial Sector Reforms has suggested a reduction in. So நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிச்சிங்க அப்படின்னா தேர் வில் பி வேரியஸ் கமிட்டிஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, இதெல்லாமே வந்து சர்டன் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த சென்ஸ் வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி ரிலேட்டடான எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான கமிட்டி தான் வந்து நரிஷ்மெண்ட் கமிட்டி ஃபார் ஃபினான்ஷியல் செக்டர் ரிஃபார்ம்ஸ். அப்படின்னா இந்த பேங்கிங், மணி ரிலேட்டட் கான்செப்ட்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க எதை ரெடியூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்எல்ஆர் அண்ட் சிஆர்ஆர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர், சிஆர்ஆர் அண்ட் ப்ரையாரிட்டி செக்டர் ஃபினான்சிங், SLR and financing to capital goods sector, CRR priority sector financing and financing to capital goods sector. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் 4 என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இங்கே SLR, CRRன்னு என்னென்னு தெரியும், ஏன்னா நான் அது பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ்லையும் கவர் பண்ணிவிட்டேன். நம்ம எக்கனாமிக்ஸ் பிளேலிஸ்ட்டும் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆப்ஷன் பி எஸ்எல்ஆர், சிஆர்ஆர் அண்ட் ப்ரையாரிட்டி செக்டர் ஃபினான்சிங். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு எஸ்எல்ஆர்னால் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போது SLR ஸ்டாச்சுவேட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இப்போ இது பேங்க். சரிங்களா? இந்த பேங்க்குக்கு வந்து ரிசர்வ் இருக்கணும். ரிசர்வ் இந்த சென்ஸ் வந்து இப்போது நம்ம வந்து நம்ம அமௌண்ட்டை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பர்ஸ் வச்சுருப்போம், இல்லை உண்டியல் வச்சுருப்போம். சரிங்களா? ஸோ இதை தான் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈச் பேங்க் வந்து இந்த ரிசர்வை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறது ஆர்பிஐ சொல்கிற விஷயம். சரிங்களா? ஸோ எஸ்எல்ஆர் ஸ்டாச்சுவேட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் ஓன் ரிசர்வ்ஸ் வந்து வச்சுருக்கணும். ஸோ ஓன் ரிசர்வ்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஆர்பிஐ தான் ஸ்டிப்புலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஆர்பிஐ தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த எஸ்எல்ஆரில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் இருக்கும். ஸோ இதை பேங்க்ஸ் வந்து கேஷில் வைக்கலாம், இல்லைனா கோல்டில் வைக்கலாம், இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் வைக்கலாம். சரிங்களா? இதை வந்து நான் லைவ் கிளாஸில் கேஷ், கோல்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டி இது எது அதிகமாக வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கவர்மெண்ட் செக்யூரிட்டி தான் வைப்பாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லையும் டைப்ஸ் இருக்குது. எந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி வைக்கலாம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வைக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் வைக்கலாம், டி பில்ஸ் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன டைப்ஸில் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் லைவ் கிளாஸில் கவர் பண்ணிட்டேன். ஸோ இங்கேயும் நான் சொல்லிட்டேன், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸுங்கிறது எந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வேணாலும் வைக்கலாம். ஆனால் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மட்டும் வைக்க முடியாது. லைக் இந்த ஆயில் பாண்ட்ஸ் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்களே, அது ஒரு பர்பஸ்க்காக ரிலீஸ் பண்ணுற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மட்டும் வைக்க முடியாது. அதை தவிர்த்துட்டு பேங்க் வந்து நார்மலாக கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வைக்கலாம், இஷ்யூ பண்ணுற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வைக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ எஸ்எல்ஆர்னால் இது தான். சிஆர்ஆர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈச் பேங்க் வந்து சர்டன் கைண்ட் ஆஃப் அமௌண்ட்டை
ஆர்பிஐட்ட கொடுத்து வச்சுருக்கணும். சரிங்களா? ஸோ அதை தான் சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஆர்பிஐ தான் ஸ்டிப்புலேட் பண்ணுவாங்க எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள், சிஆர்ஆர் வந்து வெறும் கேஷில் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணணும், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அதனால தான் அது அப்படி சொல்லியிருக்காங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அண்ட் எஸ்எல்ஆரில் எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன வச்சு கேஷ், கோல்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்களா, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ ஒரு டாப்பிக்கை படிக்கும் போதே முழுக்க அந்த டாப்பிக்கில் வர கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே நான் உங்களுக்கு நான் வந்து ஆப்ஷன் பி எஸ்எல்ஆர் சிஆர்ஆர்னு என்னென்னு சொல்லிட்டேன். இப்போ ப்ரையாரிட்டி செக்டர் ஃபினான்சிங் அப்படின்னு என்னென்னு சொல்கிறேன். அப்புறம் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நரசிம்மன் கமிட்டி ஃபார் ஃபினான்ஷியல் செக்டர் ரிஃபார்ம்ஸ் வந்து 1991 அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஹேஸ் சஜஸ்டட் ரிடக்ஷன் இன் த எஸ்எல்ஆர் அண்ட் சிஆர்ஆர் அண்ட் ப்ரையாரிட்டி செக்டர் ஃபினான்சிங் reducing it from 40 to 10%. Most of the suggestions of the committee were not implemented. ஸோ எஸ்எல்ஆர்னா என்ன, சிஆர்ஆர்னா என்னன்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சு பாருங்கள். எஸ்எல்ஆர், சிஆர்ஆர் இதில் வந்து பேங்க்ஸ் காசு கொடுக்கணும். சரிங்களா? இதுக்கு வந்து பேங்க்ஸ் வந்து இப்போ இங்கே 10 ரூபா கொடுக்குறாங்க, இங்கே 10 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் நரசிம்மன் கமிட்டி வந்து இதை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரிடக்ஷன் இன் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எல்ஆர் சிஆர்ஆரில். ஸோ ஓகே, நரசிம்மன் கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன் மூலமா ஆர்பிஐயும் சொல்லிடுறாங்க ஓகே நாங்கள் ரெடியூஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் பேங்க்ஸ் நீங்கள் வந்து எஸ்எல்ஆரில் 5 ரூபா வச்சா போதும் அண்ட் சிஆர்ஆர்லேயும் வந்து 5 ரூபா வச்சா போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுங்காட்டி வந்து 5 ரூபா வைக்கிறனால பேங்க் கையில் எக்ஸ்ட்ரா, இதில் ஒரு 5 ரூபா, இதில் ஒரு 5 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதில் வந்து பேங்க் கையில் எக்ஸ்ட்ரா 10 ரூபா இருக்குது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இப்படி வச்சுக்கலாம். பேங்க் கையில் 100 ரூபா இருக்குது. அண்ட் இதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 10 ரூபா எடுத்து எஸ்எல்ஆருக்கும் சிஆர்ஆருக்கும் கொடுக்கணும். இப்போ பேங்க் கையில் 80 rupees தான் இருக்குது. ஸோ பேங்க்கோட மெயின் ஆக்டிவிட்டியே வந்து லெண்டிங் தான். ஸோ இந்த 80 rupees தான் லெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10 ரூபா நீங்கள் கொடுக்க வேணாம், 5 ரூபா கொடுத்தா போதும் அப்படிங்கிற இடத்துல. ஸோ முதல்ல 10 ரூபா கொடுக்கும்போது 80 rupees தான் இருக்கும். இப்போ 5 ரூபா டோட்டலாக 10 rupees மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னா இப்போ பேங்க் கையில் வந்து 90 rupees இருக்கும். இப்போ 90 rupees வந்து லெண்டிங் பண்ணலாம். ஸோ அதிகமாக லெண்டிங் பண்ணலாமா? ஸோ பேங்க்கோட மெயின் ஆக்டிவிட்டியே லெண்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ லெண்டிங் பண்ணுறது பேங்க்கோட அசெட், ஏன்னா அது வந்து பேங்க்குக்கு திருப்பி வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இதுவும் ஒன் சச் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் தான். சரிங்களா? ரிசர்வ்ஸை கம்மி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பேங்க் அதிகமாக லெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதான் நரசிம்மன் கமிட்டியும் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எஸ்எல்ஆரும் சிஆர்ஆரும் அண்ட் ப்ரையாரிட்டி செக்டர் ஃபினான்சிங்கை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நிறையா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் பேச்சு. அண்ட் இந்த ப்ரையாரிட்டி செக்டர் ஃபினான்சிங் அப்படின்னா இப்போ இருக்கிற ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் மாதிரி தான். இப்போது லைக் அக்ரிகல்ச்சர், ஆலிட் ஆக்டிவிட்டி, எக்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் எஜுகேஷன், ஹெல்த், இதெல்லாமே வந்து ப்ரையாரிட்டி செக்டர்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அந்த கிளாஸிஃபைட் பண்ண அந்த சர்டன் செக்டர்ஸ்க்கு பேங்க்ஸ் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. இப்போ ரைட்னா நான் ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் லைவ் கிளாஸில் கவர் பண்ணிட்டேன். ஸோ 40% 75% வரைக்கும் பேங்க்ஸ் கொடுக்கணும். இப்போ 100 ரூபா பேங்க் லெண்ட் பண்ணுறாங்க, அதில் 40 ரூபா வந்து இந்த செக்டர்ஸ்க்கு தான் கொடுக்கணும். பிரித்து இப்போ அக்ரிகல்ச்சருக்கு வந்து 18% கொடுக்கணும். அதில் அந்த 18%லையும் 10% வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு போகணும் லோன். ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ இப்படி குறைக்கும் போது என்னென்னா எஸ்எல்ஆர், சிஆர்ஆர் இதெல்லாம் குறைக்கும் போது அதிக அமௌண்ட் ஆஃப் லெண்டிங் கொடுக்கலாம். அண்ட் ப்ரையாரிட்டி செக்டர் ஃபினான்சிங்க்கும் வந்து அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடல அப்படின்னா பேங்க்ஸ் வில் பி அட் த ஃப்ரீ ஹேண்ட். ஸோ எவ்வளோ வேணாலும் யாருக்கு வேணாலும் லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேங்க்ஸ் வில் பி அட் அ ஃப்ரீ ஹேண்ட். ஸோ நரசிம்மன் கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷனே மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸை வந்து ஃப்ரீயாக விடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஆனால் நிறைய இதில் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது தான் பேச்சு. நெக்ஸ்ட் 1995 கேட்ட கொஷின், கார்பரேஷன் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேக்ஸ் இருக்குது. சரிங்களா? என்ன கார்பரேஷன் டேக்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். இஸ் levied and appropriated by the state. levied அப்படின்னா டேக்ஸ் போடுறது, 10%, 2%, 3% டேக்ஸ் போடுறது. அப்ராப்ரியேஷன் அப்படிங்கிறது இந்த விஷயத்துக்காக நான் இதை யூஸ் பண்ணுவேன். இப்போ டேக்ஸ் அப்படின்னா இது எஜுகேஷனுக்காக நான் இந்த டேக்ஸ் வர அமௌண்ட்லாம் நான் இதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது அப்ராப்ரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் levied by the union and collected and appropriated by the states. levied அப்படின்னா யூனியன் வந்து இவ்வளோன்னு போடுவாங்க, கலெக்டும் பண்ணி அதை எந்தெந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறேன்னு ஸ்டேட்ஸ் டிசைட் பண்ணுவாங்களா. இஸ் levied by the union and shared by the union and the state. ஸோ யூனியன் டேக்ஸ் போட்டுட்டு இப்போ 10 ரூபா வருதுன்னா 5 ரூபா வந்து யூனியனும் ஸ்டேட்டும் பிரிச்சுப்பாங்களா. இஸ் levied by the union and belongs to it exclusively
எக்ஸ்க்ளூசிவ்லி அப்படின்னா யூனியன் தான் அந்த காசை டேக்ஸை போடுறாங்க, அது யூனியனே வச்சுப்பாங்க, அவங்க தான் டிசைட் பண்ணணும், கலெக்ட் பண்ணி அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு அவங்க தான் டிசைட் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ்னு ஒரு டேக்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ நம்ம எவ்வளோ இன்கமோ அதுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த சப்யூனிட் தான் இந்த கார்ப்பரேட் டேக்ஸ். ஸோ கார்ப்பரேட் டேக்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் த இன்கம் டேக்ஸ் தான். பட் இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் மூலிமா கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான வருவாய் வருது சரிங்களா, அதிகமான இன்கம் வருது. ஸோ இந்த இன்கம்மை யார் வச்சுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சரிங்களா. ஸோ த கார்ப்பரேஷன் டேக்ஸ் இஸ் டைரக்ட் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு டைரக்ட் டேக்ஸ், ஸோ அதுக்குள்ளே தான் கார்ப்பரேட் டேக்ஸ் வருது. ஸோ டைரக்ட் டேக்ஸ் levied, collected and appropriated by the union or the central government. No part of this tax can be assigned to the states. ஸோ ஸ்டேட்ஸுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் யூ ஆர் கிளியர். ஸோ எதெல்லாம் டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு நீங்கள் கூகுள் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். One of the important goals of economic liberalization policy is to achieve full convertibility of Indian rupee. This is being advocated because, ஸோ இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் கன்வெர்ட்டிபிலிட்டினா என்ன, பார்ஷியல் கன்வெர்ட்டிபிலிட்டினா என்ன, நம்ம எதுக்கு வந்து கன்வெர்ட்டிபிலிட்டி பண்ணுறோம், கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டிபிலிட்டி, கரண்ட் அக்கௌண்ட் கன்வெர்ட்டிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் இந்த 4 ஆப்ஷனை ரீட் பண்ணிவிட்டு யூ கம் வித் அ கன்க்ளூஷன், நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ எதுக்காக ஃபுல் கன்வெர்ட்டிபிலிட்டி ஆஃப் இந்தியன் ருப்பி பண்ணணும், இம்பார்ட்டன்ட் கோல் ஆஃப் எக்கனாமிக் லிபரலைசேஷன் பாலிசியே வந்து இதுதான் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம 1991 எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். எல்பிஜி ரிஃபார்ம், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். ஸோ அதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நம்மளுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம எதையும் இம்போர்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்கனாமி வந்து ஓப்பன் எக்கனாமி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1991 நம்ம கேட்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம் சரிங்களா. ஸோ அதோட கான்செப்ட் வந்து நம்ம ஃபுல் கன்வெர்ட்டிபிலிட்டி அட்டைன் பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஸோ கன்வெர்ட்டிபிலிட்டி ஆஃப் ருப்பி வில் ஸ்டெபிலைஸ் இட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அகேன்ஸ்ட் மேஜர் கரன்சிஸ் ஆஃப் த வேர்ல்ட். இட் வில் அட்ராக்ட் மோர் foreign capital inflow in India. It will help to promote export. It will help India secure loans from the world financial markets at attractive terms. So என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் திங் நம்ம ருப்பி ஃபுல் கன்வெர்ட்டிபிலிட்டி ஆச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். இப்போது வந்து நம்ம $1 70 rupeesன்னு கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டெபிலைஸ்டாக இருக்கும். ஸோ அந்த நம்ம இன்னும் அடுத்த ஒரு 10 years 20 yearsக்கு $1 = 70 rupees அப்படி தான் வந்து நம்ம கொடுத்துட்ருப்போம் அப்படிங்கிறாங்க. அகேன்ஸ்ட் மேஜர் கரன்சிஸ் ஆஃப் த வேர்ல்ட் நிறைய ஃபாரின் கேபிட்டல் இன்ஃப்ளோ ஆகும் இந்தியாவுக்குள்ளே ஃபுல் கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபுல் கன்வெர்ட்டிபிலிட்டி நம்ம வச்சுருந்தோன்னா. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் இட் வில் ஹெல்ப் இந்தியா செக்யூர் லோன்ஸ் வந்து ஈஸியாக ஒரு வேர்ல்டு ஃபினான்ஷியல் மார்க்கெட் லைக் வேர்ல்டு பேங்க், அதுக்கப்புறம் IMF, ADB இந்த மாதிரி பேங்க்ஸ் கிட்டேருந்துலாம் நம்ம AIIB நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட், கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் B, இட் வில் அட்ராக்ட் மோர் ஃபாரின் கேபிட்டல் இன்ஃப்ளோ இன் இந்தியா. நான் உங்களுக்கு சொன்ன எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்ததோட நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரின் கேபிட்டல் உள்ளே வரணும், இந்தியாவுக்குள்ளே வரணும். லைக் ஸ்டாக்ஸில் அவங்க போடணும், கம்பெனி செட் பண்ணணும், அப்புறம் வந்து ஷேர்ஸ் அட்டைன் பண்ணணும், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், இதெல்லாமே நம்ம பார்த்தோம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் லைவ் கிளாஸில் நான் டீட்டெயிலாக கவர் பண்ணிவிட்டேன், இருந்தாலும் நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாரி கைஸ். So the full convertibility of Indian currency means that the rupee is freely exchangeable into other international currencies and vice versa. இப்போ கன்வெர்ட்டிபிலிட்டி, ஃபுல் கன்வெர்ட்டிபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்தியன் ருப்பியை ஒரு இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்களோட ருப்பியை நம்ம வாங்கிக்கணும். இப்போ டாலர் இந்தியன் ருப்பி அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும், டாலர் yen, டாலர் ரென்மின்பி அந்த மாதிரி நம்ம வந்து டாலர் யூரோஸ் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து எந்த தடையுமே இல்லாமல் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஒரு கான்செப்ட் தான் வந்து இந்த கன்வெர்ட்டிபிலிட்டி சரிங்களா. ஆல்சோ திஸ் வுட் மீன் தட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் கேன் பை அண்ட் செல் இந்தியன் அசெட்ஸ் அட் வில். ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து இந்தியன் அசெட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும், லைக் பை அண்ட் செல் பண்ணணும். அசெட்டுங்கிறது தேர் ஆர் வேரியஸ் கைண்ட் ஆஃப் அசெட்ஸ் சரிங்களா. ஸோ அந்த அசெட்டில் கவர்மெண்ட் செக்யூரிட்டி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அசெட் தான். ஸ்டாக்ஸ் இதில் எல்லாத்தையுமே வந்து அவங்க பை அண்ட் செல்லும் ஈஸியாக பண்ண முடியணும் இந்தியன் கான்செப்சுவல் விஷயத்தில். ஸோ இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபாரின் கேபிட்டல் இன்ஃப்ளோ நல்லாயிருக்கும்.
நம்மளுக்கு forex reserves increase ஆகும். So after 1994 the rupee has been partially convertible, which means that the currency is changed freely into foreign currency for business and trade expenses. So 1994 அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம். இந்த செக்டர்ஸில் மட்டும் நீங்கள் வந்து நம்மளுக்கு ருப்பியை வேறு ஒரு கரன்சியோடு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் ட்ரேடுக்காகவும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. இதுதான் பார்ஷியல் கன்வெர்ட்டபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பட் இட் கேனாட் பி கன்வெர்ட்டட் ஃப்ரீலி ஃபார் அக்வயரிங் ஓவர்சீஸ் அசெட்ஸ். ஸோ இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க லைக் வேற ஒரு இடத்துல அசெட் வாங்குறாங்க, இல்லை வேற ஒருத்தவங்க இந்தியா இருக்கிற ஒரு இடத்துல அசெட் வாங்குறாங்க. ஸோ அசெட் வாங்குறாங்க, ஓவர்சீஸ் அசெட்ஸை வந்து வாங்குறாங்கன்னா அதுக்கு வந்து அமௌண்ட் கன்வெர்ட்டபிள் ஆக்கலை. ஸோ அதனால தான் நம்ம பார்ஷியல் கன்வெர்ட்டபிலிட்டி அப்படிங்கிறாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் ஃபீல் ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டி ஆஃப் ரூபி வுட் ஃபெசிலிட்டேட் க்ரோத் அண்ட் ஹையர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டியோட மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே வரணும். ஸோ அவங்களால ஈஸியாக வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம கன்வெர்ட்டபிளாக இருக்குது, ஈஸியாக காசு கொடுத்து அவங்களோட காசு கொடுத்து நம்ம காசை வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வந்து இங்கே அசெட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா டு அச்சீவ் ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டி ஆஃப் த இந்தியன் ரூபி இட் வில் அட்ராக்ட் மோர் ஃபாரின் கேபிட்டல் இன்ஃப்ளோ. ஸோ மோர் ஃபாரின் கேபிட்டல் இன்ஃப்ளோ வந்து இந்தியாவுக்குள்ளே வர வைக்கும் அப்படிங்கிறத கான்செப்ட். சரிங்களா, அவ்வளோதான். Question number 4. Sorry guys. In India, inflation is measured by. Actually 1997 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தனால இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1997 கேட்டிருந்தனால இதுக்கான ஆன்சர் வந்து ஏன்னு கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து அது மாறிடுச்சு, நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். பட் நான் பேசிக்காக உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் என்னென்னு சொல்லிடுறேன். இன்ஃப்ளேஷன் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அட்டாச் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இப்போ இந்தியாவில் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகளவில் இன்ஃப்ளேஷன் வந்து ஜென்ரல் ரைஸ் இந்த ப்ரைஸ் லெவல். நேற்று ஒரு பொருளை நான் 10 ரூபாய்க்கு வாங்குகிறேன், சரிங்களா, ஆனால் இன்றைக்கி வந்து அதோட பொருள் வந்து 20 ரூபா ஆயிடுச்சு, சரிங்களா. ஸோ இதுதான் ஜென்ரல் ரைஸ் இந்த ப்ரைஸ் லெவல். இது வேரியஸ் ஃபேக்டர்ஸ்னாலையும் மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அது இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இப்போது எல்லார் கையிலையும் காசு இருக்குன்னா எல்லாருமே வந்து ஒரு பொருளை தேடி போவாங்க. இப்போ நேற்று வந்து என் கையில் காசு கம்மியாக இருந்துச்சு, அவங்க கையில் காசு அதிகமாக இருந்துச்சு, அதனால் அவங்க மட்டும் தான் அந்த பொருளை வாங்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி என் கையிலையும் அந்த ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் காசு வரும்போது அந்த பொருளை நான் டிமாண்ட் பண்ணி போவேன். ஸோ அந்த பொருளுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ப்ரைஸ் ரைஸ் ஆயிரும். ஸோ ஒரு பொருளுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது அப்படின்னா அங்கே ப்ரைஸ் ரைஸ் ஆயிரும். ப்ரைஸ் ரைஸ் ஆச்சுன்னா அது பேர் தான் இன்ஃப்ளேஷன் அப்படிம்பாங்க. இது வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனும் இருக்குது. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொடியூசர் சைட்லேருந்து யோசிங்க. இப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து பொருளோட விலையை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை அவங்க அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க வந்து அதிகமான வேஜஸ் கேட்குறாங்க அப்படின்னாலும் பொருளோட ப்ரைஸை வந்து ரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலியமாகவும் வந்து ஒரு பொருளோட ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ நார்மலாக இன்ஃப்ளேஷன் என்னென்னா த ரைஸ் இன் த ப்ரைஸ் லெவல், சரிங்களா. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த கான்செப்ட்னாலையும் ரைஸ் ஆகிருக்கலாம். ஸோ இது வந்து மெஷர் பண்ணுறது எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்கன்னா தேர் ஆர் 2 கான்செப்ட்ஸ், WPI சிபிஐன்னு. ஸோ WPI சிபிஐ வந்து 2020யோட UPSC கொஷின். அப்படியே டைரக்ட் கொஷின் WPIனா என்ன, சிபிஐனா என்ன, இந்தியாவில் வந்து இன்ஃப்ளேஷன். 3வது ஆப்ஷன் வந்து இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு. இது கடந்த 3-4 வருஷமாக நியூஸில் இருந்துகிட்டே தான் இருக்குது WPI சிபிஐ கம்பேரிசன். அதுவும் நான் எடுத்திருந்தேன், அதுக்கான ஆதாரமும் போட்டிருக்கேன். அதை நான் எக்ஸாமுக்கு ஒரு 2 months முன்னாடி எடுத்திருந்தேன். அதே கொஷின் அப்படியே எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு Prelims 2020. ஸோ ஒரு ஆப்ஷன் வைஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அடுத்தடுத்து என்னென்ன வருது. இப்போ பாருங்கள் 1997 கேட்டது 2020 ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச், ஒன்றும் கிடையாது. ஸோ இன்ஃப்ளேஷன் நான் சொன்னேன் உங்களுக்கு, இன்ஃப்ளேஷன் கொஷின் பேப்பரில் இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பர் இருக்காது அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து இந்தியாவில் எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா சிபிஐ, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், சிபிஐ சி. ஸோ இப்போ WPIனா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இன்ஃப்ளேஷனை கேல்குலேட் பண்ணுவாங்க. சிபிஐ அப்படின்னா கன்சியூமரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இன்ஃப்ளேஷனை கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவும் நான் லிங்க்கில் அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை அகைன் பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா ரொம்ப நேரம் ஆயிரும் வீடியோ முடிக்கிறதுக்கு, சரிங்களா. ஸோ இதோட நான் 2 லிங்க் சொல்லியிருக்கேன். அப்படி நான் போடலை அப்படின்னாலும் எக்கனாமிக்ஸ் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஓகே,
ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா WPI is an index used by the Reserve Bank of India till 2014 to measure inflation. WPI is the price of a representative basket of wholesale goods. ஹோல்சேலாக வந்து கூட்ஸை வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க. It takes baskets of 697 items. இப்போ இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு into account and shows the combined prices. The RBI ex-governor Raghuram Rajan shifted to CPI. ஸோ RBI ex-governor வந்து பார்த்தீங்கன்னா ரகுராம் ராஜன் அவர் தான் நம்ம சிபிஐக்கு மாற்றணும், ஏன்னா அது ரியல் இன்ஃப்ளேஷனை காட்டும் அப்படின்னாரு. பிகாஸ் WPI neglect services and bottlenecks between a wholesale and the retailer. ஸோ WPIயில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அது. ஸோ அதனால் சர்வீசஸை அவங்க கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. சிபிஐயில் வந்து சர்வீசஸை கணக்கில் எடுத்துப்பாங்க. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் வந்து சர்வீசஸை கணக்கில் எடுத்துப்பாங்க. WPI நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் ப்ரிலிம்ஸ் கொஸ்டினே. சர்வீசஸை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், CPI based on 260 commodities including certain services measured in the changes in prices at the retail level. The base year of CPI is 2012 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது பேஸ் இயர் ஆஃப் CPI என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சில பேஸ் இயர் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி வந்த கரண்ட் அஃபேர்ஸில் CPI ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அது எந்த இயர்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. Okay, so next, minimum alternative tax was introduced in the budget of the government of India for the year. இப்போ மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியணும். ஸோ அது எந்த வருஷத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க, 1997. ஸோ பட்ஜெட்டில் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அந்த வருஷம் தான் கொண்டு வந்திருக்காங்க, 1996 to 1997. ஸோ MAT or minimum alternative tax was introduced in the budget. So under MAT, a company is required to pay a minimum tax of 7% of the book profit in case the tax on the total income computed under the normal provisions of law works out to less than this amount. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிள் மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ்னால் இப்போ ஒரு கம்பெனி நார்மலாக அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு அளவுக்காவது, இப்போது ஒரு யூஎஸ்லேருந்து ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அளவுக்காவது அவங்க என்ன ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க டோட்டல் ப்ராஃபிட்லேருந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு மினிமம் டேக்ஸாவது பே பண்ணணும் அப்படிங்கிறது தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மினிமம் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது தான் மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ். ஸோ இப்போ திருப்பி இது ரீட் பண்ணுங்கள். அண்டர் மேட், a company is required to pay a minimum tax of 7% of the book profit in case the tax on the total income computed under the normal provisions of law works out less than this amount. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட் அப்படின்னா 1996-1997 பட்ஜெட்டில் கொண்டு வராங்க. ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் அது அந்த ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க பே பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டிபிலிட்டி ஆஃப் இந்தியன் ருப்பி இம்ப்ளைஸ். ஸோ உங்களுக்கு நான் சொன்னேன் இப்போ ஃபுல் கன்வெர்ட்டிபிலிட்டினா என்னென்னு பார்த்தோம். அதிலே வந்து வி ஹேவ் கரண்ட் அக்கௌண்ட் கன்வெர்ட்டிபிலிட்டி, கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டிபிலிட்டி. இதில் என்ன கேட்குறாங்க, கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டிபிலிட்டி ஆஃப் இந்தியன் ருப்பீஸ் இம்ப்ளைஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. உங்களுக்கு நான் ஆப்ஷன்ஸ் ரீட் அவுட் பண்ணுறேன். That the Indian rupee can be exchanged by the authorized dealers for travel. ட்ராவல்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அமௌண்ட் தானா இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டிபிலிட்டி. இப்போ நான் ஒரு டீலரை போய் பார்த்து நான் இந்தியன் ருப்பியை கொடுத்து வேறு ஒரு கரன்சி நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவா ட்ராவல்காக யூஸ் பண்ணுறதான்னு கேட்குறாங்க. that the Indian rupee can be exchanged for any major currencies for the purpose of trade in goods and services. இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து வேறு ஒரு கண்ட்ரியோட பண்ணுறேன் அப்படின்னா இந்தியன் ருப்பியை நான் அந்த மேஜர் கரன்சியோட நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா. and that the Indian rupee can be exchanged for any major currency for the purpose of trading financial assets. ஸோ ஃபினான்ஷியல் அசெட்ஸ்க்காக நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன்னா அமௌண்ட்டை கரன்சியை அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரேடிங் ஃபினான்ஷியல் அசெட்ஸ், ஃபினான்ஷியல் அசெட்னால் வந்து வி ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ், இதெல்லாமே ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து சி. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டிபிலிட்டி மீன்ஸ் ஃப்ரீ கன்வர்ஷன் ஆஃப் close border capital flows. Any entity can convert domestic currency into hard currency at the prevailing market rate and take hard currency out of the country without the need of offering an explanation. ஸோ இந்த கன்வெர்ட்டிபிலிட்டி எங்கே வருதுன்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் இந்த 2 அக்கௌண்ட்டில் தான் வரும். இப்போ கரண்ட் அக்கௌண்ட் கன்வெர்ட்டிபிலிட்டினா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்னென்னு தெரியணும். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே நோட் பண்ணி நம்மளோட எக்கனாமிக்ஸ் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கன்னா நான் எக்கனாமிக்ஸ் ப்ளேலிஸ்ட்டோட ஃபுல் லிங்கே கொடுத்துறேன். ஏன்னா நான் நிறைய வீடியோ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஃபுல் வீடியோ 20 minutes வீடியோ இருக்கும், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்குள்ளே மோஸ்ட்டாக என்ன இருக்குன்னா ட்ரேட் இன்விசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த சர்வீஸ் செக்டரோட ட்ரேட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இது எல்லாமே வந்து கரண்ட் அக்கௌண்ட்குள்ளே வரும், சரிங்களா. ஸோ
நெக்ஸ்ட்டு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்குள்ளே நம்மளோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ எஃபிஐ அதுக்கப்புறம் லோன்ஸ் அவைல் பண்ணுறது இது எல்லாமே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ இந்தியாவில் கரண்ட் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூஎஸ்லேருந்து ஒரு ஐஃபோன் இம்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஆர்பிஐ கிட்ட, ஆர்பிஐ இந்த சென்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஆர்பிஐ கீழே நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நான் போய் அந்த ஏஜென்சிக்கிட்ட என்னோட ஒரு 1.5 லட்சம் கொடுத்து நான் அதுக்கு ஈக்குவலண்ட்டான டாலர்ஸை வாங்கிட்டு நான் யூஎஸ்க்கு போய் ஒரு ஐஃபோன் வாங்குகிறேன். ஸோ இல்லை ட்ராவல் பர்பஸ்க்கும் நான் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் எனக்கு ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டி இருக்குது. ஓகே, ஆர்பிஐ வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு வரும்போது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டி இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எஃப்டிஐ யூஎஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 100 கோடி வந்து ஆர்பிஐட்ட கொடுத்து எனக்கு எக்ஸ்சேஞ்ச் கொடுங்க, இந்தியன் இது யூஎஸ் டாலர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இது ஏன் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்தியாவில் ஃபோரெக்ஸ் ரிசர்வை மெயின்டைன் பண்ணுறது ஆர்பிஐ. ஸோ இந்த ஆர்பிஐ வந்து ஃபோரெக்ஸ் ரிசர்வில் நம்மளுக்கு வேரியஸ் கரன்சிஸ் இருக்கும். நான் அதை உங்களுக்கு ஃபோரெக்ஸ் ரிசர்வ் நான் லைவ் கிளாஸில் டீட்டெயிலாக எடுத்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோரெக்ஸ் ரிசர்வ் வந்து நம்மள்ட்ட டாலர்ஸ் இருக்குது, யூரோஸ் இருக்குது, பவுண்ட் ஸ்டெர்லிங், என் இதெல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஆர்டரில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்கேர்ஸ், இது நம்மளுக்கு நிறைய இருக்காது, கம்மியாக தான் இருக்கும் இந்த ரிசர்வ்ஸ். ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஐ மீன் இந்த சென்ஸ் ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு நீங்கள் கேட்ட காசை வந்து ஆர்பிஐ கொடுக்க முடியாது, ஏன்னா அது ஸ்கேர்ஸ். அதனால தான் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வி ஹேவ் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஐ மீன் பார்ஷியல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்டே. ஸோ அதுதான் அதுலேயும் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி அப்படின்னா இந்தியன் ருப்பி கேன் பி எக்ஸ்சேஞ்ச் ஃபார் எனி மேஜர் கரன்சிஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ட்ரேடிங் ஃபினான்ஷியல் அசெட். ஸோ எஃப்டிஐ எஃபிஐ இல்லை வந்து லைக் லோன்ஸ் இது எல்லாமே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நார்மலாக கன்வெர்ட்டபிலிட்டினா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் சொல்லுது. லைக் ஃபார் ட்ராவல் அப்படின்னா போகிறேன் அப்படின்னா நான் கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் வருவேன். நெக்ஸ்ட் தட் த இந்தியன் ருப்பி கேன் பி எக்ஸ்சேஞ்ச் ஃபார் எனி மேஜர் கரன்சி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னா இது கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இங்கே கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் பிக்கு போய்க்கலாம். நன் ஆஃப் தி அபவ்ங்கிறது தப்பு. ஸோ ட்ரேடிங் ஃபினான்ஷியல் அசெட் இஸ் ரிலேட்டட் டு கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்னும் தெளிவாக புரியணும் நீங்கள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பார்த்துட்டு தான் வரணும், சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 1998 கேட்டது. அ கன்சியூமர் இஸ் செட் டு பி இன் ஈக்குவிலிபிரியம். ஸோ நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குகிறோம் மார்க்கெட்லேருந்து. ஸோ நம்ம தான் அந்த பொருளோட கன்சியூமர்ஸ். ஸோ ஈக்குவிலிபிரியம் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல. if he is able to fulfill his need with a given level of income. ஸோ எனக்கு வர காசை வச்சு இன்கம், நான் ஒரு வேலை செய்கிறேன், அந்த இன்கம்மை வச்சு என்னால் என்னோடய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியுது அந்த காசை வச்சு. நெக்ஸ்ட், if he is able to live in full comforts with a given level of income. ஸோ எனக்கு வந்து இவ்வளோ இன்கம் வருது, மாதத்துக்கு எனக்கு வந்து 2 லட்சம் இன்கம் வருதுன்னா நான் ஃபுல்லாக தேவையான அளவை விட அதிகமாக நான் வாங்கி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாழ முடியுது. தேர்ட் ஒன், he can fulfill his needs without consumption of certain items. ஸோ இப்போ நான் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா சில ஐட்டம்ஸ் என்னால் வாங்க முடியாது, இட்ஸ் ஓகே அடுத்த தடவை வாங்கிக்கலான்னு நான் விட்டுருவேன். டி, he is able to locate new sources of income. இது இல்லாமல் புது சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து என்னால் அதை வச்சு ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ ஒரு கன்சியூமர் எப்போ ஈக்குலிபிரியம் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் செட் டு பி இன் ஈக்குலிபிரியம் இஃப் ஹீ ஃபீல்ஸ் தட் he cannot change his condition either by earning more or by spending more or by changing the quantities that he buys. ஈக்குலிபிரியம் அப்படின்னா ஈக்குவல், ஸோ இருக்கிறத வச்சு நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஆப்ஷன் ஏ வந்து இஸ் ஏபிள் டு ஃபுல்ஃபில் இட்ஸ் நீட்ஸ் த கிவன் லெவல் ஆஃப் இன்கம். ஸோ அவர் வந்து எப்போ ஈக்குலிபிரியம்னு ஃபீல் பண்ணுவார்னா, நான் வந்து என்னோடய கண்டிஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, கேனாட் சேஞ்ச் இஸ் கண்டிஷன் இதை பை ஏர்னிங் மோ. அதிகமாக நான் சம்பாதிச்சாலும் என்னோடய கண்டிஷன் இதுதான் இருக்க போகுது, இந்த லெவல் ஆஃப் இன்கம் எனக்கு போதும், இதே வந்து எனக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. ஸோ ஃபுல்ஃபில் எல்லாத்தையுமே ஐ மீன் எனக்கு இன்கம் வருது, அதை வச்சு என்னால் எல்லாத்தையுமே சஸ்டெயின் பண்ண முடியுது. லைக் எது வேணாலும் நான் வாங்கி போடுறேன், எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன், ஃபுல் ஈக்குலிபிரியமில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏர்னிங் மோ, ஸோ அதிகமாக நான் ஏர்ன் பண்ணாலும் ஃபுல்ஃபில் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது, அதிகமாக வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ ஸ்பெண்டிங் மோர் பண்ணாலும் ஐ வில் பி ஹாப்பி. ஆர் பை சேஞ்சிங் த குவான்டிட்டிஸ் ஆஃப் திங் இஸ் பைஸ். ஸோ சேஞ்சிங் அப்படின்னா அதிகமாக வாங்குறது கம்மியாக வாங்குறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் வருது, நான் செலவு பண்ணுறேன், எக்ஸ்ட்ராவும் எனக்கு காசு வருது அப்படிங்கிறது தான். A rational consumer will purchase a commodity up to the point where the price of the commodity is equal to the marginal utility obtained from that thing. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ரேஷ்னல் கன்சியூமர் அப்படின்னா எனக்கு எது தேவை எனக்கு எது தேவை இல்லை அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒரு ரேஷ்னல் கஸ்டமர் அப்படிங்கிற இடத்துல இப்போ ஒரு ஐஃபோன் வந்து நான் 30,000க்கு அது வர்த் அப்படின்னு நினச்சி வாங்கலான்னு பிளான் பண்ணுவேன், சரிங்களா? அது இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு.
ஸோ இப்போ அதே ஐஃபோனை 1.5 லட்ச ரூபான்னு சொன்னாங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல வாங்க மாட்டேன். ஸோ நான் ஒரு ரேஷ்னல் கன்சியூமர். எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன தேவை, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இது நிஜமாலுமே வேர்த்தா அப்படின்னு பார்த்து வாங்கும்போது நான் ஈக்குலிபிரியமில் இருப்பேன். சரிங்களா? ஸோ ரேஷ்னல் கன்சியூமர் வில் பர்ச்சேஸ் அ கமாடிட்டி அப் டு த பாயிண்ட் where the price of the commodity is equal to the marginal utility. 30,000 கொடுத்து நான் வாங்கி அந்த ஃபோனை 30,000 கொடுத்து வாங்கின அளவுக்கு நான் யூஸ் பண்ணுறேன், என்னோடய யூட்டிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட், நான் ஒரு ரேஷ்னல் கன்சியூமர், அந்த ப்ராடக்ட்டும் ஒர்த் உள்ள ப்ராடக்ட், எனக்கு வந்து ஒர்த் உள்ள ப்ராடக்ட். சரிங்களா? obtained from the thing. ஸோ நார்மலாக கன்சியூமர் இஸ் செட் டு பி ஈக்குலிபிரியம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா he is able to fulfill his need with a given level of income. வர இன்கமில் என்னோடய நீட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் நான் ஒரு ரேஷ்னல் கன்சியூமராக அந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த சப்ளை சைட் எக்கனாமிக்ஸ் லேஸ் கிரேட்டர் எம்ஃபசிஸ் ஆன் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப். இப்போது எக்கனாமிக்ஸில் வந்து டிமாண்ட் சப்ளை அப்படிங்கிற 2 கான்செப்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். டிமாண்ட் ஒன்று, சப்ளை ஒன்று. சரிங்களா? டிமாண்ட் அப்படிங்கிறது கன்சியூமர் சைட்லேருந்து சொல்கிறது, நான் எந்த பொருளை டிமாண்ட் பண்ணி மார்க்கெட்டில் போய் வாங்குகிறேன் அப்படிங்கிறது. சப்ளை சைடு அப்படிங்கிறது ப்ரொடியூசர், யார் வந்து இந்த பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த சப்ளையர் வந்து 100 ப்ராடக்டை கொடுத்தாரு மார்க்கெட்டுக்கு அப்படின்னா அந்த இடத்துல கன்சியூமர்ஸ் 100 கன்சியூமர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து டிமாண்ட் சப்ளை ஈக்குவலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்ளையர் வந்து 100 ப்ராடக்ட் கொடுக்குறாரு மார்க்கெட்டுக்கு, பட் அங்கே டிமாண்ட் வந்து 80 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா டிமாண்ட் வந்து அந்த இடத்துல அந்த ப்ராடக்ட் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இன்கேஸ் அவர் 100 கொடுக்குறாரு ஆனால் டிமாண்ட் வந்து 120 பேர் அந்த ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா சப்ளை சைடு எக்கனாமிக்ஸில் யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு சொன்னேன், சப்ளை சைடுனா ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறவர் அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ எவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். So, a supply-side economics is a school of macroeconomics that argues that economic growth can be most effectively created by lowering barriers for people to produce supply goods and services as well as invest in capital. ஸோ இந்த சப்ளை சைடு எக்கனாமிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஈஸியாக அதை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும், அப்போ தான் அவங்களால அதை விற்க முடியும். ஸோ அவருக்கு நிறையா பாட்டில் நெக்ஸ் இருந்துச்சு, அவரால் ஒரு பொருள் ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா அவர் பண்ண மாட்டார். ஸோ அவருக்கு வந்து கவர்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஏஜென்சியோ வந்து கவர்மெண்ட் ஏஜென்சியோ அந்த பொருளை ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி வேரியஸ் லாஸ், ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் எல்லாம் இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ தான் அவர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை க்ரோ பண்ணி நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பாரு, க்ரோத் ஆகும் எக்கனாமிக்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் எக்கனாமி. ஸோ த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் வில் இன்க்ரீஸ் இந்த டிமாண்ட் ஃபார் எம்ப்ளாயீஸ். நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ நிறையா வந்து யார் தேவைப்படுவாங்க, எம்ப்ளாயீஸ் தேவைப்படுவாங்க. ஸோ அப்படியே அந்த பிஸ்னஸும் டெவலப் ஆகும், நிறைய பேருக்கு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ டிப்பிக்கல் பாலிசி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சப்ளை சைட் எக்கனாமிஸ்ட் ஆர் லோவர் மார்ஜினல் டேக்ஸ் rates and less regulation. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த ஜிடிபியெல்லாம் உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி லைவ் கிளாஸில். ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, பேசிக் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், இது எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக டீச் பண்ணிட்டேன். அப்படி நீங்கள் லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நம்மளோட ரெக்கார்டட் வீடியோஸில் இந்த வீடியோஸ்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ ஜிடிபின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐ டோல்ட் அபவுட் இந்த பேசிக் ப்ரைஸ் அப்படின்னா எக்கனாமியில் இந்த மேனுஃபேக்சரர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறது, ஐ மீன் இந்த சப்ளை சைடு எக்கனாமிக்ஸ்லேருந்து பார்க்குறது. ஸோ இந்த சப்ளை சைடு எக்கனாமிக்ஸ்லேருந்து பார்க்கும்போது தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ப்ரொடக்ஷன் டேக்ஸ். ஸோ ப்ரொடக்ஷன் டேக்ஸ்னால் இப்போ நான் ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற பொருளுக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த டேக்ஸை கம்மி பண்ணால் தான் அந்த ப்ரொடியூசர் கையில் அதிகமான காசு நிற்கும். அப்படி அதிகமாக காசு நிற்கும் போது தான் என்ன ஆகும்னா இன்னும் அவர்னால பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டேக்ஸை வந்து கம்மி பண்ணும். ஸோ அதுதான் லோவர் மார்ஜினல் டேக்ஸ் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன், ரொம்ப ஓவராக அவங்கள ரெகுலேட் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களோட ஃப்ரீ ஹேண்ட் மார்க்கெட் வெளில விட்டுறணும். ஸோ அப்போ தான் அவங்க இஷ்டப்படி நிறைய ப்ராடக்ட்ஸ், இனோவேஷன், குவாலிட்டி இதெல்லாம் கொண்டு வந்து மார்க்கெட்டில் வந்து அந்த ஃபைனல் ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்க முடியும். சரிங்களா? இதுதான் கான்செப்டே. ஸோ இது கூட கொஷனாக வரலாம். அவ்வளோதான். 8th கொஸ்டின் நம்ம முடிச்சிட்டோம். 9th கொஸ்டின், persons below the poverty line in India are classified as such based on weather. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் லைவ் கிளாஸில் பிலோ பாவர்ட்டி லைன்னா இந்தியாவில் என்ன, வேர்ல்டு லெவலில் என்னன்னு பார்த்து எனக்கு அனுப்ப சொல்லியிருந்தேன். ஸோ இதில்
பர்சன்ஸ் பிலோ த பாவர்ட்டி லைன் இன் இந்தியா ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் பேஸ்ட் வெதர் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஆர் என்டைட்டில் டு மினிமம் prescribed food basket. They get work for a prescribed minimum number of days in a year. They belong to agricultural labor household and the scheduled caste tribe social group. Their daily wage fall below the prescribed minimum wages. ஸோ இந்த பிலோ பாவர்ட்டி லைன்னா அவங்கள நம்ம எந்த கேட்டகரியை வச்சு கூப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. They are entitled to a minimum prescribed food basket. So till 2011 India used to define poverty line based on the method defined by a task force in 1979. So 1979ல ஒரு task forceனா ஒரு group. ஸோ அவங்க வந்து நம்ம இப்படி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு till 2011 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. So it was based on expenditure for buying food worth 2400 calories in rural area and 2100 calories in urban area. ஏன்னா ரூரல் ஏரியாவில் அதிகமான வேலை செய்யணும், அக்ரிகல்ச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து 2400 கேலரிஸ் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு வாங்குறாங்களா, அண்ட் அர்பன் ஏரியாஸில் 2100 கேலரிஸ் அளவுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு அவங்களுக்கு கையில் காசு இருக்கா, அந்த அளவுக்கு ஃபுட்டு கன்சியூம் பண்ணுறாங்களா. ஸோ இன்கேஸ் அந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணலன்னா அவங்க பாவர்ட்டி லைனுக்கு கீழே வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா. 2011 என்ன ஆகுதுன்னா சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி தான் பாவர்ட்டிக்கான கமிட்டி. சரிங்களா. டிஃபைன் பாவர்ட்டி லைன் ஆன் த பேசிஸ் ஆஃப் மந்த்லி ஸ்பெண்டிங் ஆன் ஃபுட். ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து ஃபுட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எஜுகேஷனுக்கு எவ்வளோ, ஹெல்த்துக்கு, எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஹவர் திஸ் ஹேஸ் ஆல்சோ ஃபேஸ்ட் கிரிட்டிசிசம். ஸோ இது வந்து ஓவராலாக எடுத்துக்க முடியாது. ஸோ நிறைய பேருக்கு எஜுகேஷன் இருக்காது, நிறைய பேருக்கு ஃபுட்டே இருக்காது, ஹெல்த் எப்படி பார்த்துப்பாங்க, எலக்ட்ரிசிட்டி நிறைய பேருக்கு வந்து வீடே கிடையாது, எங்கே எலக்ட்ரிசிட்டிங்கிறாங்க, அப்படி வீடு இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி இருக்காது, லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி இருக்காது, டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ நிறைய பேர் வந்து சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் கணக்கில் எடுத்துப்பீங்க அப்படிங்கிறாங்க. ஹவர் திஸ் ஹேஸ் ஆல்சோ ஃபேஸ்ட் கிரிட்டிசிசம். So the NDA government, UPA government is NDA government. So NDA government na BJP government has now continued a 14-member task force until Niti Ayog's vice chairman Arvind Panagriya to come out with a recommendation for a realistic poverty line. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா கவர்மெண்ட் ஒரு 14-member டாஸ்க் ஃபோர்ஸை வச்சு நித்தி ஆயோகோட நித்தி ஆயோக் அடியில் இருந்த டாஸ்க் ஃபோர்ஸை வச்சு சில விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுபடி வந்து நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மன் அரவிந்த் பனாகரியா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வீல் கம் அவுட் வித் ரெக்கமெண்டேஷன், பாவர்ட்டி லைனுக்கான ஒரு ஒரிஜினலான ரெக்கமெண்டேஷன் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா 1999 கேட்ட கொஷின், இதை வந்து நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிலோ பாவர்ட்டி லைன் இப்போ நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பிலோ பாவர்ட்டி லைன் UPSCன்னு போட்டு கூகுளில் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இப்படி ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் இந்த மாதிரி கான்செப்ஷுவல் பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நான் அது காட்டுறேன், எப்படி நம்ம லைவ் கிளாஸ் போகுது அப்படிங்கிறது நான் காட்டுறேன். சரிங்களா. So they are entitled to a minimum prescribed food basket. So persons below the poverty line in India are classified as such based on what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுட் பாஸ்கெட்டை வச்சு தான் அவங்கள கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பையிங் ஃபுட்னு இருக்குல்லையே, அதை வச்சு தான். ஸோ இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறோங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. Next question, which one of the following statements regarding the levying, collecting and distribution of income tax is correct? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ டைரக்ட் டேக்ஸ். இந்த டைரக்ட் டேக்ஸ் வந்து யார் லெவி பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க, யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் கார்ப்பரேட் டேக்ஸ் நம்ம பார்த்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க இந்த 3-4 இயர்ஸ்க்குள்ளேயே. நான் இன்னொரு கொஷினும் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் பாருங்கள். சாரி கைஸ். ஓகே. So the union levies, collects and distributes the proceeds of income tax between itself and the states. The union levies, collects and keeps all the proceeds of income tax to itself. The union levies and collects the income tax, but all the proceeds are distributed among the states. Only option D வந்து only the surcharge levied on income tax is shared between the union and the states. ஸோ இந்த 4 ஆப்ஷனும் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து A. இன்கம் டேக்ஸ் இஸ் levied and collected by the union government or the central government and distributed between itself and states. ஸோ நம்ம கார்ப்பரேட் டேக்ஸ் பார்த்தோம். இன்கம் டேக்ஸ்குள்ளே சப்யூனிட் வந்து கார்ப்பரேட் டேக்ஸ். ஸோ அதை லெவி பண்ணுறது, கலெக்ட் பண்ணுறது, அதை அப்ராப்ரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் டைரக்ட் டேக்ஸ், அதுக்குள்ளே தான் கார்ப்பரேட் டேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் வந்து யார் கலெக்ட் பண்ணுறான்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், யார் வந்து லெவி பண்ணுறான்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அண்ட் யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறா. இப்போ இந்த ஸ்டேட்ஸ்க்கு நான் இவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அவங்களுக்கு நான் இவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ ரெப்படேட்டிவ் கொஷின்ஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு.
ஸோ இதுதான் நம்மளோட எக்கனாமிக்ஸ் லைவ் கிளாஸோட குரூப் ப்ளஸ் ரெக்கார்டட் கிளாஸும். ஸோ இதில் நேற்று நான் கவர் பண்ண டாபிக் வந்து கரன்சி ஸ்வாப்னா என்ன, ஸோ அதோட டாபிக்ஸ் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பாருங்கள், நேற்று நான் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும் போது இந்த கொஷின் வந்து 1995 உங்களுக்கு நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். நரசிம்மன் கமிட்டி ஃபார் ஃபினான்ஷியல் செக்டர் ரிஃபார்ம்ஸ் ஹஸ் சஜஸ்டட் அ ரிடக்ஷன் இன் வாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1995 கேட்ட கொஷின். இதுக்கான ஆன்சர் வந்து எஸ்எல்ஆர், சிஆர்ஆர், ப்ரைவேட் செக்டர் லெண்டிங். நான் உங்களுக்கு சொல்லிட்டு அது என்னென்னு. ஸோ இதே பாருங்கள், 1995 கேட்டிருக்காங்க. 2001 பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டிஸ் எக்ஸாமின்ட் அண்ட் சஜஸ்டட் ஃபினான்ஷியல் செக்டர் ரிஃபார்ம்ஸ், அதே கொஷனை அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, நரசிம்மன் கமிட்டி. ஸோ நரசிம்மன் கமிட்டி தான் 1995 சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த கொஷனை இங்கேருந்து எடுத்து இதோட ஆன்சரை இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட அந்த முக்கியத்துவத்தை தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்டடி படியில் வேரியஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட அனாலிசிஸ் லாஸ்ட் 15 இயர்ஸ், லாஸ்ட் 20 இயர்ஸோட அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம், பாலிட்டி, ஜியாகிரஃபி மட்டும் வேணும், எது மட்டும் வேணும், ஒரு கொஷின் பேப்பர் வேணுனாலும் வாங்கிக்கலாம். ஸோ ஈச் கொஷின் பேப்பரோட காஸ்ட் வந்து 200. ஸோ டோட்டலாக 11 கொஷின் பேப்பர்ஸ் மட்டும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். அது இல்லாமல் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா வாட்ஸ்அப் இல்லைனா டெலகிராம் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதுக்கு மேலேயும் வந்து பேசி இதை பற்றி கிளியர் பண்ணிக்கணும் டீட்டெயில்டாக அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில். சரிங்களா? அண்ட் தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இது இல்லாமல் ப்ரிலிம்ஸ் கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. டெஃபினட்டாக அதை மறக்காமல் பாருங்கள். அதுக்கு வேரியஸ் ஃப்ரீ கிளாஸஸும் நாங்கள் போட்டாச்சு நம்மளோட கூகுள் மீட்டில். அதையும் அட்டென்ட் பண்ணி பாருங்கள், அடுத்தடுத்து வர கிளாஸஸை. அதுக்கு நீங்கள் டெலகிராம் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் என்னென்ன ஃப்ரீ கிளாஸஸ் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் நிறைய கொஷின்ஸ் வந்து லாஸ்ட் இயர் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 41 கொஷின்ஸ் வந்து நம்ம கோர்ஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அண்ட் திஸ் இயர் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அட்லீஸ்ட் 50 கொஷின்ஸாவது நம்ம கோர்ஸ்லேருந்து வந்துடணும் அப்படிங்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஆஃப்லைன் கிளாஸும் சேலமில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ சேலமில் நீங்கள் இருக்கீங்க, இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க வந்து ஆஃப்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணுறக்கு அப்படின்னாலும் யூ கேன் கம். நெக்ஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சக்கப்புறம், ஐ மீன் ஜூனில் வந்து ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு அடுத்த நாளே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.